வணக்கம். நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா புங்குடுதீவு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இங்க வந்து ஒரு அம்மன் கோவில் ரொம்ப பிரசித்தம். அங்க அவங்கள தரிசனம் பண்றதுக்கு தான் வந்தோம். தரிசனம் எல்லாம் முடிஞ்சாச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கடல் அப்படியே இது கடலா உப்பங்கலையாங்க? கடல் தான். கடல் பாத்தீங்கன்னா அப்படியே கரை மாதிரி வந்து ஒரு அரை அடி தண்ணியில போகுது. அங்க ஒரு ஊற்று இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு அதுல தீர்த்தமாடின இடமா அது. அங்க வந்து ஒரு சின்ன ஊற்று இருக்கு. பட் எனக்கு அந்த அதுல நடந்து போகிறதுக்கு எனக்கு பயமா இருந்ததுன்னு நான் இருந்துக்கிட்டேன். பிக் ஷாட் உள்ள போயிருக்காரு. அவருக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க நம்மள வந்து இங்க இலங்கையை சேர்ந்தவர்கள் தான். இவங்க அவ்வளவு அன்பு என்னை பத்தி விசாரிச்சாங்க. நான் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கேன் இவங்ககிட்ட. அதையும் நம்ம ஒரு வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க பேர் சொல்லுங்க. தம்பி, இவங்க பேரு பாபு. இவங்க இங்க இலங்கையில எங்க இருக்கீங்க? இவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு, கிட்டினஸ் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே நிறைய சொன்னேன். நான் அவங்களுக்கு அது மாதிரி இங்க உள்ள மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப அன்பு. எல்லாருமே வந்து நம்ம வித்தியாசமா, ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே இனம் தானே, தமிழினம் தானே. அது வித்தியாசமா எதுவுமே தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. இலங்கை இந்தியா எல்லாம் ஒரு உறவு கோடியா. நம்ம வந்து இவருடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் சென்னையில பாண்டிச்சேரியில எல்லாமே மேரேஜ் ஆகி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கு இங்க. இந்த இடம் எல்லாம் ரொம்ப அமைதியா, ஒரு ஒரு ஆலயங்களையும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு. எல்லாமே விஸ்வரூபம் எடுத்த மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப கலைநயத்தோட ரொம்ப வந்து ரசிச்சு ரசிச்சு ஒரு வேலையை செய்யறாங்க. இந்த கோவிலுக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னா, இந்த ஊரை சேர்ந்தவங்க மட்டுமே 100 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த கோயில, இந்த ஆலயத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வேலைகள், திருப்பணிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில் ஆகல. திருப்பணிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. வெளியிலிருந்து எந்த நன்கொடையும் பெறாமல் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்களே 100 கோடி ரூபாய்க்கு இந்த ஆலயத்தை எழுப்பி இருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமா இருக்கு. திருச்சியில இருந்து வெறும் 35 மினிட்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம், அப்ப வந்து ஸ்ரீலங்காக்குள்ள வந்து நம்ம இறங்கிட்டோங்க. நமக்கும் வந்து புதுசா ஒரு இடத்துக்கு போகணும், நிறைய ஆலயங்களை தரிசனம் பண்ணணும்னு இருக்கும். அதை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கணும்னு கேட்கிறேன். ஓகே உலாவுடைய நம்பர் வந்து நான் கீழே தரேன். நீங்க அவங்க கிட்ட இந்த டீடைல்ஸ், பேக்கேஜ் டூர் பத்தி டீடைல்ஸ் கேளுங்க. 35,000ல நம்ம வந்து 4 பகல் 3 இரவு வெறும் 35,000ல நம்ம வந்து இலங்கைக்கு ஏரோப்ளேன்ல சுற்றுலா வரலாம். சிஎன் என்ன படிக்கிறீங்க? 9th. சரி. உங்க பேருமா? எங்க பேர் வசந்த செல்வம். வசந்த செல்வம். நீங்க? பாபு. பாபு. உங்க பேருமா? கலாநிதி. 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 கேனுஜா. தனுஜா. செல்வராணி. செல்வராணி. சிவச்செல்வன். சிவச்செல்வன். ஓ, எல்லாருமே சொந்தக்காரங்க. மச்சான் மாமா. ஓ, ஓகே ஓகே ஓகே.